காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என ஆதவ் அர்ஜுனாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சமீபத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழக வெற்றி கழக சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா ரஜினி குறித்து பேசிய அந்த பேச்சுகள் தற்பொழுது பேசு பொருளாக இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில், பல அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் அது பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ரஜினிகாந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தாவேக தலைவர் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி பேசி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவு குரல் கொடுத்த தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல்முருகன், தமிழக அமைச்சர்கள் ரகுபதி, தொல் திருமாவளவன், SP வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, அர்ஜுனமூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், GK வாசன், ஜான் பாண்டியன், புகழேந்தி மற்றும் பல கட்சி அரசியல் தலைவர்களும், அதேபோல் திரையுலகைச் சேர்ந்த அமீர், தனஞ்சயன் மற்றும் திரையுலக நண்பர்கள் மற்றும் நக்கீரன் கோபால், சாணக்கிய ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர், என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர் பெருமக்கள் என அனைவருமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அந்த அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார். அதே போல் காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற அந்த வார்த்தையை குறிப்பிட்டு அந்த அறிக்கையானது தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். அந்த சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் குறிப்பிட்டு அந்த ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்து பரபரப்பாகிய நிலையில் அந்த தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பிரபலமான தலைவராக வர வேண்டும் என்று ரஜினிகாந்த் நினைத்தார். அரசியல் சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்றும் நினைத்தார். எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவர் அரசியலுக்கு வரவிடாமல் பார்த்து கொண்டார்கள் என்றும் அந்த பேசியிருந்தார் அந்த சந்திப்பில். அதே போல் இன்றைக்கு அவர் வரக்கூடிய நிலைமை என்ன, கடைசியில் அவர் குடும்பத்தினர் தயாரிக்கும் பணங்களையே நடிக்க போய்விட்டார் எனவும் குறிப்பிட்டு பேசியிருந்தால், ஆனால் அரசியல் கட்சி அந்த மன வலிமையும் நம்ம விஜய் கிட்ட இருக்கு என்பதை இங்கே பதிவு செய்கிறேன் என்றும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த பேச்சுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் எடப்பாடி முதல் நயினார் நாகேந்திரன் வரை அனைவருமே கண்டனம் தெரிவித்து அவருடைய அரசியலுக்கு வருவது என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம், இப்படி பேசக்கூடாது என அந்த கண்டனத்தையும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது இந்த அறிக்கையை வெளியிட்டுக் கூடியிருக்கிறார். இதனால் தற்பொழுது இந்த பேசுபொருள் இன்னும் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரகுபதி, உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.